இன்றைய செய்திகள். மயிலாடுதுறை தரங்கம்பாடி தாலுகா சின்னங்குடி முதல் தரங்கம்பாடி வரை 1,00,000 பனைமரங்களை நடும் பணிகளை மாவட்ட வனப்பாதுகாப்பு அலுவலர் அபிஷேக் தோமர் தொடங்கி வைத்தார். 300க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள், தன்னார்வலர்கள் பனை விதைகளை நடவு செய்தனர். தமிழ்நாட்டின் மாநில மரமான தமிழர்களின் வாழ்விதழோடு நெருங்கிய உறவுடைய, பராமரிப்பில்லாமல் காலத்திற்கும் பயன் தரும் பனைமரத்தை அழியாமல் பாதுகாக்கவும், இளைஞர்களிடம் பனையின் சிறப்பை கொண்டு செல்லும் விதமாகவும் புவிகாப்பு அறக்கட்டளை, பூம்புகார் பனை அறக்கட்டளை, தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை, சிப்காட் கிரீன் நீட சுற்றுச்சூழல் அமைப்பு, தமிழ்நாடு தன்னார்வலர்கள் அமைப்பு, தமிழ்நாடு பசுமை தமிழகம், மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகம் மற்றும் வனத்துறை, செம்மணர் கோவில் கலைமகள் கல்வி குழுமம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் இணைந்து தமிழ்நாட்டின் பனை விதைகளை சேகரித்து ஒகேனக்கல் முதல் பூம்புகார் வரை காவேரி கரையின் இரு பக்கங்களிலும் நீர்நிலை கரைகளிலும் பனை விதைகளை 416 கிலோமீட்டர் தொலைவிற்கு நெடும் பணி நடைபெற்று வருகிறது. இதில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் 5,00,000 பனை விதைகள் நெடும் பணிகளை கடந்த அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தொடங்கி வைத்த நிலையில், அதன் ஒரு பகுதியாக சின்னங்குடி முதல் தரங்கம்பாடி வரை கடற்கரையோர கிராமங்களில் 1,00,000 பனை விதைகளை நெடும் பணியை மாவட்ட வன பாதுகாப்பு அலுவலர் அபிஷேக் தோமர் தொடங்கி வைத்தார். இதில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் புவிகாப்பு அறக்கட்டளை, பூம்புகார் பனை அறக்கட்டளை, செம்பணர் கோவில் கலைமகள் கல்வி குழுமம் சார்பில் கல்லூரி மாணவ மாணவிகள், புவிகாப்பு அறக்கட்டளை ரணியன் பணியை மாவட்ட வன பாதுகாப்பு அலுவலர் துவக்கி வைத்தார். இதில் புவிகாப்பு அறக்கட்டளை, ரணியன் உள்ளிட்ட பல்வேறு தன்னார்வலர்கள் பனை விதைகளை நடவு செய்தனர்.